எனக்கு வந்து சாவு வரப்போகுதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மிக அதம். இல்லை நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்கு, நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்கு, அந்த கொஞ்ச நாளுக்குள்ள நம்ம பேச ஐயோ நான் பட்ட அவமானங்கள் ஒன்றா ரெண்டா. எங்கள் அம்மா சொல்கிறாண்டே இங்கே வந்து என்னை வந்து அம்மானு கூப்பிட்றாதரான்னாங்க. இன்னும் அதை யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப வருஷம் நான் வந்து என்னோட அம்மாட்ட பேசாமல் இருந்தேன். ஐ டிட் நாட் டாக். நார்மலாக வந்து நான் எந்த இருந்து அழுக நீங்கள் பார்க்கவே முடியாது. எங்கேயாவது ஹுசைன் அழுதாருன்னா சான்ஸே கிடையாது. என்னோட மதர் இறந்தப்போ நான் அன்னைக்கு அழுவே இல்லை. ஐ டிட் நாட் கிரை அட் ஆல். அந்த புதை குழிக்குள்ள உண்மையிலே கண்ட்ரோல் பண்ணாத முடியாது நான் அழுதேன். வறுமை என்பது அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி, அந்த கோவ தண்ணி கண்ணீர் வருது, அது வந்து சொட்டுது. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. நான் நேர கீழே இறங்கி மக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தயவு செஞ்சு பப்ளிக் அழகாதீங்க. பட் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் நம்மளை பிரியும் பொழுது நமக்கு கண்களில் கண்ணீர் வராம இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரகாஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, மல்டி டேலண்டட் மல்டி ஃபேஸ் ஷிஹன் ஹுசைனி சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரை பத்தி, அவரோட கெரியர் பத்தி, அவரோட லைஃப் பத்தின்னு பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். இல்லை வணக்கம். உங்களை சந்திச்சதுல எனக்கும் எங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல எல்லா மனிதருக்கும் இருக்கிற ஒரு எமோஷன், ஆனா பலரும் காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிற எமோஷன், அழுகை. எந்த ஒரு விஷயத்துக்காக ஹுசைனி சார் வந்து ரொம்பவே அழுது இருக்காரு. இதை வந்து இதுக்காக தான்ப்பா என் லைஃப்ல நான் இவ்வளவு அழுது இருக்கேன்னு ஏதாவது ஒரு விஷயம்? இல்லை, ரெண்டு விஷயத்துக்கு நான் அழுதுருக்கேன். ஒன்று வந்து எங்கள் அம்மா இறந்து போகுது. நார்மலாக வந்து நான் எந்த இருந்து அழுக நீங்கள் பார்க்கவே முடியாது. எங்கேயாவது ஹுசைன் அழுதாருன்னா சான்ஸே கிடையாது. ஸோ ரீசெண்டாக இப்போ 2015 என்னோட மதர் இறந்தப்போ ஐ ஐ வாஸ் த பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பட் ஒரு காலகட்டம் என்னோட லைஃப்பில் ரொம்ப வருஷம் நான் வந்து என்னோட அம்மாட்ட பேசாமல் இருந்தேன். ஐ டிட் நாட் டாக். என்னோட அப்பா சின்ன வயசில் இறந்த பிறகு எங்கள் அம்மா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பாதிச்சது, ரொம்ப ரொம்ப பாதிச்சது. ஸோ அந்த அடுத்த சில ஆண்டுகளில் நடந்த சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு வயசில் வந்து குழந்தைகளாக இருந்து நான் வளர்ந்தது வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சது. ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா நான் மன்னிக்க முடியாது. ஏன்னா என் அம்மா வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப நேசிக்கிறேன். இன்னும் வந்து என்னோட காலையில் எழுந்திரிச்சாரு எங்கள் அம்மா காலையில் விடாமல் நான் வந்து காலையில் நான் இருக்காங்க நினச்சி காலையில் விடாமல் நான் வந்து ஒரு நாள் கழிச்சது கிடையாது. பட் அந்த காலகட்டத்தில் நான் ஸ்கூலில் வந்து நான் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கும்பொழுது எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா வாங்க, ஆனால் இன்றைக்கி வரும்பொழுது நீங்கள் தயவு செஞ்சு அந்த தாலியெல்லாம் கழட்டிட்டு ஒரு 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 ஹஸ்பண்ட் இல்லாத மாதிரி வாங்க. ஏன்னா என் ஸ்கூலில் வந்து எனக்கு எங்கள் அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியாதுன்னு, முடியவே முடியாதுண்ணா. நோ நோ ஐ வில் நாட் கம். அன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து தனியாக தான் அந்த அந்த அவார்டு வாங்கினேன். அதே மாதிரி நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு தடவை நாங்கள் வந்து எங்கள் அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்டோட அவர் ஸ்கூலில் அவர் ஒர்க் பண்ணுவார். அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் போகிறோம். அந்த ஒரு ஸ்கூல் டே பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்கிறாண்டே இங்கே வந்து என்னை வந்து அம்மானு கூப்பிட்றாதரான்னாங்க. அது என்ன ரொம்ப பாதிச்சிட. அடுத்த ஸ்டாப்பில் நான் இறங்கி கீழே வந்துட்டேன். ஸோ இன்னும் அதை யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ரொம்ப காலத்துக்கு எங்கள் அம்மாட்ட பேசல. அந்த நம்பர்கிட்ட நான் பேசினதே கிடையாது. அம்மா இறந்த பிறகு என்ன. பட் அதுக்கப்புறம் எங்கள் மதர் மன்னிக்க கற்றுக்கிட்டேன். ஏன்னா அது ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணவரே வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவர் கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அந்த ஆள் மேலே எனக்கு முன்னாடி ஒரு கோபமும் ஆத்திரம் இருந்தாலும் காலகட்டத்தில் அவரை மதிக்க நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா வாட் எவர் டன் இட் லவ் இஸ் லவ். ஸோ தே வாண்டட் டு கெட் மேரிட், ஸோ தே காட் மேரிட். பட் எங்கள் அம்மா எப்பவுமே சொல்ல, என் பையன் மாதிரி உலகத்தில் இருக்க முடியாது, என் பையன் மாதிரி உலகத்தில் இருக்க முடியாது, ரொம்ப பாராட்டுவாங்க. ஏன்னா பிகாஸ் அவ்வளோ மரியாதை எங்கள் அம்மா மேலே, அவ்வளோ பாசம் எங்கள் அம்மா மேலே. இறந்த பிறகு நான் அன்னைக்கு அழவே இல்லை. ஐ டிட் நாட் கிரை அட் ஆல். ஆனால் மதுரையில் காஜமா தெருவில் அந்த பாடியை கீழே இறக்கும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன். ஐ ரோட் அ லெட்டர் டு மை மாம். அந்த மாதிரி இதெல்லாம் சாரினே கேட்டு ஐ லவ் யூன்னு கேட்டு அதை மடக்கி ஒரு பேப்பரில் வச்சு எல்லாரும் மேலே இருக்காங்க, டக்குன்னு அதை எங்கள் அம்மாவோட செஸ்ட்டில் வச்சு ஐ கிஸ்ட் மை மதர். தென் ஐ ப்ரோக் டவுன். அந்த குழிக்குள்ள அந்த 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 புதை குழிக்குள்ளே உண்மையிலே கண்ட்ரோல் பண்ணாத முடியாது நான் அழுதேன். ஸோ என்னை வெளியே கொண்டு வரதுக்கே அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க.
ஸோ என் லைஃப்பில் அதாவது பிரேக்கிங் டவுன் அப்படின்னா அந்த 2015 பிரேக் டவுன் பண்ணது தான். ரெண்டாவது வந்து அம்மா ஜெயலலிதா மேடம் இறந்தப்போ. ஸோ எனக்கு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கும் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு காலகட்டத்தில் என்ன சப்போர்ட் பண்ணி அவங்க உயிர் தோழிய ஹஸ்பண்டை ஜெயிலில் வச்சாங்க அவங்க 14 நாள் வச்சு. எனக்கு வந்து 3 வருஷம் கன்மேன் செக்யூரிட்டி கூட கொடுத்தாங்க அவங்க. எனக்கு யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அவங்க இறந்தப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வந்து அந்த குண்டெல்லாம் முழங்கி அவங்கள உள்ளே வைக்கும் பொழுது அகெயின் ஐ ப்ரோக் டவுன். இது 2 தான் என்னோட லைஃப்ல நான் அழுதது. வேற நான் வந்து அழுதது கிடையாது. அன்னைக்கும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் நானே என்ன ஐ வாஸ் ட்ரைங் டு கன்சோல் மை ஓன் செல்ஃப், பட் ஐ ப்ரோக் டவுன், ஆக்சுவலி ப்ரோக் டவுன். எவ்வளவுதான் பெரிய கராத்தே வீரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தயவு செஞ்சு பப்ளிக்காக அழகாதீங்க. ஓகே. ஏன்னா அழுகை என்பது ஒரு ரொம்ப ப்ரைவேட்டான ஒரு விஷயம். ஆமா. இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கு எடுத்தாலும் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் நடிகர்கள்லாம் வந்து அப்படியே இதை சொன்னோன்னா எல்லாருக்கும் முன்னாடி வந்து அழுது எல்லாம் நடிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் என்றைக்குமே அழுகக்கூடாது. அப்படி அழுகிறதா இருந்தால் யார் முன்னாடியும் அழுகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அகைன் ஆண்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக மனதளவில் இருக்கிறது பெண்கள் தான். ஸோ பெண்களும் மக்கள் முன்னாடி அழுதக்கூடாது. ஏன்னா அழுதாலே அவங்க வந்து ஒரு வீக்காக இருக்கிறாங்கங்கிற ஒரு இது வந்துடும். பட் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் நம்மளை பிரியும் பொழுது நமக்கு கண்களில் கண்ணீர் வராமல் இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் தெரப்பினே சொல்லுவேன். அதாவது அழுது நல்ல சத்தம் போட்டு தனியாக அழுது விட்டால் அந்த பாரம் கொஞ்சம் குறையும். கண்டிப்பா. ஒரு பன்முகங்கள் கொண்ட ஆர்டிஸ்டா, பல விதங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு பர்சனா, ஒரு சினிமா கேரக்டரா நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க. எங்கேயா அவமானங்கள்? ஐயோ, நான் பட்ட அவமானங்கள் 1 2. என்னுடைய ஸ்கூல்லேயே நான் பட்ட மிகப்பெரிய அவமானம் வந்து நான் வந்து அப்போ வந்து ரொம்ப ஏழையாக இருந்தேன். நான் சொன்னேன் எங்கள் அப்பா சீக்கிரம் இறந்து போயிட்டார். அம்மா வந்து ஒரு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. ஸோ ஸ்கூலில் படிக்கும்போது 8வது ஸ்டாண்டர்ட் நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது ஒரு ப்ரௌன் கலர் சட்டை, அந்த சட்டை போட்டுட்டு தான் நான் வந்து கிளாஸ் போவேன். ஓகே. அடுத்த சட்டை வேற சட்டை கிடையாது, சட்டையே கிடையாது. எங்கள் வீட்டில் சட்டை வாங்கி கொடுக்கணும்னா அடுத்த ரம்ஜான் வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து சட்டை வாங்கி கொடுக்க முடியும். அவ்வளோதான் பணம் இருக்க மாட்டேன். ஸோ டெய்லி அந்த ப்ரௌன் சட்டையை துவைச்சு அதை நம்ம இஸ்திரி இது பாருங்க. அந்த காலத்தில் அந்த கரியெல்லாம் போட்டு ஊதி ஊதி அதை வந்து அதை ஏன்னா காயாது, காலையில் காயாது, அப்படியே வெட்டாக இருக்கும். அதை வந்து நான் காய வச்சு ஸ்கூலுக்கு போனது. ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர். நான் காஜிமா தெருவில் இருந்து சென்ட் மேரி ஸ்கூலில் படித்தேன். செருப்பு இல்லாமல் நாங்கள் போவேன். ஓகே. எனக்கும் என் தம்பிக்கும் காம்படிஷன் வரும், இன்னைக்கு யார் செருப்பு போட்டு போகிறான்னு. அந்த செருப்பில் இருக்க அந்த ஹவாய் செருப்புப்பாங்க, அதில் அந்த பட்டன்லாம் போயிட்டு உள்ள ஒரு பின்னு நான் போட்டுட்டு போவோம். அந்த பின்னை டெய்லி காலையில் கேட்பேன் எங்கள் அக்காட்ட, ஒரு பின்னு கொடுங்க. ஏன்னா அந்த பின்னு போட்டு செருப்பு போட்டு போகிறது அன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்த காலமும் இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு காலையில் சாப்பிட்ற மற்ற இன்னைக்கு கேட்பாங்க இப்படிப்பாங்க, இதுதான் மார்னிங், இதுதான் ஆஃப்டர்நூன். நாங்கள் வந்து எப்போவுமே இதுதாங்க சொல்லுவோம். ஏன்னா ஸ்கூலில் வந்து எல்லாருக்கும் முன்னாடி பெருமையாக நாங்கள் சாப்பிடணுங்கிறதுக்காக சாப்பிட்றத ஒரு பெருமையாக நினச்சி காலம்லாம் என் லைஃப்பில் இருந்திருக்கு. அப்போ நான் பட்ட மிகப்பெரிய அவமானம் என்னென்னா, ஹுசைனி ஒரு காலகட்டத்தில் மத்தியானம் சாப்பிடலன்னா நானும் என் தம்பி என்ன பண்ணுவோன்னா, பக்கத்தில் மரத்துக்கு போயிட்டு எம்டி டிஃபன் பாக்ஸை வச்சு ஓப்பன் பண்ணி அங்கே சாப்பிட்ற மாதிரி நடித்து சும்மா கை கழுத்து வந்துடுவோம். அது ஒரு தடவை எங்கள் பசங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் வாப்சன்ஸை ஒரு அப்துல் மலிக்னு ஒரு பையன், ரொம்ப பணக்கார பையன், ஒரு துணிக்கடை ஓனர். அவன் வீட்டில் வந்து அடுக்கடுக்காக இது வரும், சாப்பாடு வரும். அது ஒரு இது மாதிரி போட்டு அவன் 2-3 அது பெரிய வீட்டில எல்லாம் சாப்பிடுவாங்க. நாங்கெல்லாம் வந்து ஒரே டிஃபன் கேரியரில் எல்லாத்தையும் கொண்டு வருவோம். என்னை வந்து 2-3 பசங்க பிடிச்சி இழுத்து வருவாங்க. இழுத்து வந்து நிப்பாட்டி அவன் வந்து அப்படியே சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிட்றா புடுறாம்போம். முடியவே முடியாது. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கையை எடுத்து அந்த ஒரு உருண்டை சாப்பாடு வாங்கி வாயில் சாப்பிட்ட மாதிரி என் லைஃப்பில் அவமானம் இருக்கவே முடியாது. ஒரு மனிதனுக்கு சாப்பாடு இல்லை, யாராவது சாப்பாடு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க சாப்பிட்றான்னு, அவனுக்கு பணம் இருந்தால் அது ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மையிலே அவனுக்கு பசிச்சு எல்லாருமே வந்து பரிதாபப்பட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதை சாப்பிடணுங்கிறது மாதிரி ஒரு அவமானம் உலகத்தில் இருக்க முடியாது. ஸோ அந்த அவமானத்தை தாண்டி நான் வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்கூலில் என்ன பண்ணாருன்னா, அந்த வாத்தியார் வந்து என்னை வந்து, டே இந்த துளுக்கு பசங்கள்லாம் அப்படி தான்டா, எப்பவுமே அழுக்குடா, நீ என்ன குளிக்க மாட்டியாடா, ஏன்டா அதே சட்டையை போட்டு டெய்லி வரேன்னு டெய்லி அவர் கிண்டல் பண்ணுவார். பசங்களாம் உட்காந்து சிரிச்சிருப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்தேன்னா என்ன மேஜர் நிப்பாட்டார். டேபிள் நின்றுடா, நான் தான் டெய்லி சொல்கிறேன், என்னடா வேறு சட்டை போட மாட்டியாடா, இதே சட்டை பக்கத்தில் உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லைடா, வாழ வரலையாடா, சார் நான் கல்விதான்டா, என்னடா கல்வி இன்னொரு சட்டை போட்டு இருந்தா என்னடா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த ப்ரௌன் கலர் சட்டை இங்கே ஓட்டையாக விழுந்துருச்சு. அந்த ஓட்டையை மறைக்கணும், அது வந்து ஸ்டைல். அந்த காலத்தில் ஜிதேந்திரன் ஒரு ஆக்டர், அவர் வந்து இப்படி மாதிரி ஒரு இது போட்டிருப்பாரு. ஸோ பழைய ஷூலேஸ் எடுத்துட்டு அந்த ஓட்டையில் போட்டு ஸ்கூலுக்கு போவேன், ஸ்டைல் மாதிரி. ஸோ வாத்தியார் வந்து என்னை கிளாஸில் டேபிளில் நிப்பாட்டிட்டாரு. அது நான் ஒரே சட்டையை போட்டுட்டு எல்லாருமே சிரிச்சாங்கும்போது
அப்போதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்படியே அந்த 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 கண்ணீரோட சூடு எனக்கு இன்னைக்கும் மறைக்கல. அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி, அந்த கோவ தண்ணி, கண்ணீர் வருது. அது வந்து சொட்டுது. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. நான் நேரா கீழே இறங்கி நான் நேரா ஹெட் மாஸ்டர் ரூம் போயிட்டேன். ஃபாதர் மரிய ஆரோக்கியதாஸ்னு ஒரு ஃபாதர். இன்னைக்கும் அவரை மறக்க முடியாது. நேரம் உள்ள போயிட்டு, சார் நான் இந்த ஸ்கூல்ல இருக்கல சார், நான் டிசி கொடுத்துருங்க. என்னடா எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன், நீ வந்து கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன், நீ ட்ராமாவில் ஃபர்ஸ்ட் ரேங்க், நீ இருக்கா ஸ்கூலை விட்டு போறேன்னு. இல்லை சார் நான் போறேன் சார். நான் எதுக்குடா சொல்றான்னு தான் எனக்கு வந்து டெய்லி அந்த வாத்தியார் வந்து மேஜல் நிற்க வைக்கிறாரு. எதுக்கு மேஜல் நிற்க வைக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரே சட்டை போட்டு, ஏன் ஒரே சட்டை போட்டு வரேன்னாரு. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு சட்டை தான் இருக்கு. அடுத்த சட்டை வந்து ரம்ஜான் வந்து நவம்பருக்கு, அப்போ தான் எங்கள் அம்மா வாங்கி தருவாங்க. அவங்க என் வீட்டில் காய்ச்சல் விடத அப்படியே கட்டி பிடிச்சாரு என்னை. அப்படியே கட்டி பிடிச்சி என்னை வந்து மறக்க முடியாத அந்த அணைப்பு. அதாவது ஒரு ஸ்கூல் டீச்சரு, ஒரு பிரின்சிபலே வந்து என்னை வந்து அப்படியே கட்டி அணைச்சு அந்த 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 அணைப்பு என்னால் மறக்க முடியாது. நேராக கையை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு கிளாஸ் போனார். போட்டு அவரோட நான் அந்த பேரை சொல்ல விரும்பல, அந்த வாத்தியாரோட பேரை சொல்லி வெளியே வாங்கினார். யூ ஆர் சஸ்பெண்டட் 10 days. 10 நாள் ஆன் த ஸ்பாட் எல்லாருக்கு முன்னாடி அவர் சஸ்பெண்ட் பண்ணார். சஸ்பெண்ட் பண்ணி அந்த கிளாஸில் அவர் பேசினது என்னால் மறக்க முடியாது. அவர் எல்லா பசங்களையும் பார்த்து சொல்கிறார், இன்றைக்கி டே அவனை சட்டை இல்லைன்னு நீ சிரிக்கிற, ஒரு நாள் பாரு அவன் வந்து 100 சட்டை அதே கலரில் சட்டை போடுவான். எப்போவுமே இந்த 3 ஹெச்சை மறந்துடாதீங்களா. வாழ்க்கையில் முன்னுக்கு வரதா இருந்தால் அந்த 3 ஹெச் வேணும். ஃபர்ஸ்ட்டு ஹெச்ங்கிறது ஹர்ட். அதாவது மனிதன் காயப்படுத்தாதீங்க. ஒரு மனிதனுக்கு எப்போ படுத்துட்டீங்களோ அவன் வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக வந்துடுவான். 2வது ஹியூமிலியேஷன், அவமானப்படுத்தாதீங்க. காயம் ஒன்று, அவமானம் ஒன்று. அவமானங்கிறது காயத்தை விட ரொம்ப வலிக்கிற விஷயம். அவனை நீங்கள் அவமானப்படுத்திருக்கீங்க. 3வது ஹேர்டில்னா தடங்கள். அதாவது ஒரு சாதாரண நடந்து போகிறான், ஒன்றும் பண்ண மாட்டான். ஒரு கல் வச்சிங்கன்னா அதை தாண்டி போவான். ஒரு பெரிய கல்லை வச்சிங்கன்னா அதை குதிச்சு போவான். ஒரு பெரிய சுவர் இருந்துச்சுன்னா ஏறி போய் பறந்து அதை தாண்டி போவான். ஸோ எவ்வளவுக்கு தடங்கள் பெருசாக இருக்கோ அவ்வளவுக்கு வாழ்க்கையில் அவங்க முன்னுக்கு தான் வருவாங்க. ஒரு ரப்பர் பந்து கீழே போட்டால் அப்படி மேலே எகிறோம். ரொம்ப வேகமாக பலமாக அதை கீழே அடிக்கிற அடியில் அவர் பார்க்குற எகிறோம். ஸோ மறந்துடாதீங்க. இனிமேல் லைஃப்பில் என்றைக்கும் யாரையும் காயப்படுத்தாதீங்க. யாரையும் வந்து நீங்கள் வந்து கிண்டல் பண்ணாதீங்க. அவருக்கு ஏதாவது தடங்கள் இருந்தால் அந்த தடங்களை தாண்டதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். சொல்லி முடிச்சு எல்லாருமே ரொம்ப குவாய்ட்டாக இருந்தாங்க. அன்றைக்கி எனக்கு நல்லா மறக்க முடியாது. எல்லாரும் எனக்கு சாரி சொன்னேன். பட் அவர் சொன்ன இன்னொன்று மறக்கலை. அவர் சொன்னார், இன்னொரு ஹெச் நீங்கள் மறக்கவே கூடாதுன்னாங்க. எல்லாருமே குவாய்ட்டாக, என்ன ஹெச் சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் கிளாஸ் எல்லாருமே சேர்ந்து பசங்களாம் சேர்ந்து ஹுசைனி நாங்கள் மறக்கவே முடியாது. ஸோ அந்த 4 ஹெச்சை மறந்துடாதீங்கனால. அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் வந்து வீம்புக்குன்னே அதே ப்ரௌன் கலர் 100 சட்டை வாங்கினேன். என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா 100 ப்ரௌன் சட்டை இருக்கும். ரொம்ப நாளாக வந்து அந்த கதையை எல்லாருக்கும் சொல்லுவேன் நான் வந்து. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே கொடுத்தேன். ஒரு காலகட்டம் வந்தது, எனக்கு நிறைய கார் இருந்தது, நான் சொந்தமாக வீடு வாங்கினேன். வாழ்க்கையில் என்ன எல்லா துறையிலையும் நான் நம்பர் 1 இருந்தேன். அது கராத்தே இருக்கட்டும், அதில் நம்பர் 1 இருந்தேன். சினிமாவில் இவர் கூட்டுப்பட்டேன், பாலச்சரக்காக கூட்டுப்பட்டு நான் ஐ ஆக்டட் இன் வித் கமல்ஹாசன், வித் ரஜினிகாந்த், வித் விஜயகாந்த், வித் ஆல்மோஸ்ட் ஆல் தி ஆக்டர்ஸ். அதே மாதிரி வில்வித்தையில் இன்றைக்கி நான் தேசிய லெவலில் வந்து ஐம் தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. கோச்சஸ் கமிட்டிக்கு வந்து நாளைக்கு எனக்கு சேர்மனாக போடுறாங்க. அந்த ஹோல் கண்ட்ரிக்கு சேர்மனாக மாற்றுறாங்க. ஸோ வந்து என்னோடய சாதனைகள் எல்லாமே வேதனைகள் இருந்தால் வந்தது. வேதனைகள் இருந்து சாதனைகள் இருந்து தான் சரித்திரம் பிறக்கும். சரித்திரத்தில் இருந்தால் சகாப்தம் பிறக்குங்கிறது என்னோட ஆழமான நம்பிக்கை. வறுமை என்பது நிறைய பேருக்கு பயப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நான் பயப்படுறதில்லை. ஏன்னா பசிக்கிற புலிக்கு தான் வேட்டையாடணும்னு ஒரு தூண்டுதல் வரும். ஸோ அதனால் வந்து யாருக்கா தாகம் எடுத்தால் தான் தண்ணியை தேடிப்போம், இல்லைன்னா அப்படியே மக்கள் உட்காந்துருவாங்க. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் எல்லாருக்குமே வறுமை இருக்கணும். எனக்கு குழந்தை இல்லை, பட் ஒருவேளை குழந்தை பிறந்தால் என் குழந்தைய வளர்க்கும் போது ஒரு பீரியடில் அவனுக்கு எவ்வளோ முடியுமோ அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய, நான் எல்லா பேரண்ட்ஸும் சொல்லிக்கிறேன், உங்கள் பசங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பரிசு அவனை கொஞ்ச நாள் வறுமையில் கஷ்டப்பட வைங்க. அவனுக்கு பணம் என்னன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். சாப்பாடு என்னங்கிற புரியணும். சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது என்னென்ன புரியணும். கண் இல்லாமல் பார்வை இல்லாமல் இருக்கிறது என்ன புரியும். கண்ணை கட்டிட்டு ஒரு நாள் இருக்க சொல்லுங்க, பேசாமல் ஒரு நாள் இருக்க சொல்லுங்க, சாப்பிடாம ஒரு 2 நாள் இருக்க சொல்லுங்க. எப்போதான் மக்களுக்கு புரியும். என்னை பார்த்தா வந்து எல்லா துறைகளிலும் நீங்கள் எல்லாம் வந்து சிறந்தவர்களாக விளங்க வேண்டும். அப்படி விளங்கினா மட்டுமே தான் இந்த காலத்தில் வந்து நமக்கு மரியாதை இருக்குது. எனக்கு வந்து சாவு வரப்போகுதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மிக அதங்கம். இல்லை நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்குது, நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்குது. அந்த கொஞ்ச நாளுக்குள்ளே நம்ம எப்படியா சாய்ச்சு அதனால தான் நான் நிறைய துறைகள் இருக்குது. இன்னும் நான் நிறைய துறைகள் நான் வந்து நம்ம இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபிலிம்லேயும் ஒரு கம்பேக் கொடுத்தீங்க. காத்து வாக்கில் எனக்கு அதில் அதுக்கப்புறம் சொல்லப்பட்டது, நீ கொஞ்ச நாள் படம் நான் நடிக்கலான் இருக்கேன், அதுலேயும் என்னோட வெற்றியை காட்ட போகிறேன் அப்படின்னு. நான் வராத ஒரு துறை, நான்
நம்பர் ஒன்னா வராத ஒரு துறை வந்து சினிமா. சினிமா. ஏன் சினிமான்னா அது நானாக பண்ணிக்கிட்டது. எனக்கு வந்து புன்னையமன் நடித்தேன். அது வந்து கமல்ஹாசன் குத்துவார், குத்தி நான் டமாலில் விடுவேன். அன்றைக்கி என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு சொன்னேன், சார் என்ன சார் நீங்கள் போய் கமல்ஹாசன் அடி வாங்குறீங்கன்னு. அது சினிமாடான்னு சொல்கிறேன், அவங்களுக்கு புரியல அந்த காலகட்டத்தில். நான் ஸ்டூடெண்ட். ஸோ அப்புறம் தான் ஒரு காலகட்டத்தில் அது நானாக நடித்தால் மட்டுமே என்னால் நடிக்க முடியல, என்னால் நடிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் வந்த பிறகு இந்த பத்ரிங்கிற ஒரு படம் வந்து, அந்த பத்ரி வந்தது வந்து அது இன்னொரு கதை. எப்படின்னா, நான் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணேன். அவனை நான் முடியாது சொல்லி அவன் பின்னாடி அலைஞ்சு கெஞ்சி கூத்தாடி ஒரு மாதம் என்கிட்ட பிச்சை கேட்டு தான் அவனை நான் கராத்தை கற்றுக் கொடுத்தேன். அவன் அதே வச்சு ஒரு படம் எடுத்தான். அவனை அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து சிரஞ்சீவியோட பிரதர்னு. அவன பேர் கல்யாண்குமார். அப்புறம் அவனுக்கு நானே தான் பவன் கல்யாண்னு அவனுக்கு ஒரு பேர் வச்சேன். ஸோ பவன் கல்யாண் நடித்த முதல் படம் ரொம்ப பெரிய ஹிட்டு. அதை வந்து அதில் வந்து கையில் கார் ஏறும், அதுதான் பெரிய ஹிட். அந்த ட்ராவலிங் சோல்ஜர்னு ஒரு சாங். ஸோ அதை தமிழில் விஜய் வச்சு எடுக்கும்போது விஜய் வந்து அது அந்த சீன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதை நானே பண்ணணும், அதை ஹுசைனி வச்சு என்னை ட்ரெயின் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி அவரை நான் ட்ரெயின் பண்ணி ஹி காட் ட்ரெயின் அண்ட் மீ. அண்ட் உண்மையிலேயே அது பண்ணார். நிறைய பேருக்கு அப்போ நம்பிக்கையில் விஜய் பண்ணியிருக்க முடியாது, ட்ரிக்குன்னாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் அப்பா எல்லாருமே வந்தாங்க ஹைதராபாத்துக்கு. அவர் எவ்வளோ அவங்களாம் சொன்னாங்க, வேண்டாம் அது ட்ரிக் மாதிரி எடுத்துக்கலாம், வேற கை வச்சு எடுத்துக்கலாம். நான் அதை செய்வேன்னு ஒத்த கால் இருந்து விஜய் ரியலி டிட் இட். அது வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. பத்ரி படம் இன்னைக்கும் அந்த 22 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த சாங் வந்து கைத்தாட்டாதவங்க இருக்க முடியாது, அந்த ட்ராவலிங் சோல்ஜருங்கிற அந்த சாங். ஸோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் காத்து வாக்கில் 2 காதல் வந்து இவர் டைரக்டர் என்னை கூப்பிட்டு சொல்லும்போது நான் அப்போ நடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். இல்லை நீங்கள் ஒரு இதை கேளுங்க, உங்கள் கேரக்டர் தான் அது. அது ஒரு வந்து ஒரு நீங்கள் பெரிய கராட்டே மாஸ்டர் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் உங்கள் சைடில் ஒரு காமெடி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காமெடி நான் வந்து ஐ வாண்ட் டு யூட்டிலைஸ் சொல்லி அவர் கதையை சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் இட் இஸ் மீ. அதில் கராட்டே மாஸ்டராக தான் வரேன் நான். அதில் வந்து ஒரு சின்ன காமெடி எப்படி இருக்கும். ஸோ ஐ அக்ரி டு டு த மூவி. ஸோ தட்ஸ் வை ஐ டிட் த மூவி. படம் இல்லை நான் இதை ஒருவேளை ஃபியூச்சரில் 3 படம் பக்கம் நான் எட்டி பார்க்குறதா இருந்தால் நானே கதை எழுதி நானே நடிச்சு நானே வச்சு நானே பார்த்தாலும் சரி, அதை பற்றி கவலை. ஐ லைக் டு டூ இட் மை வே. அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதாவது பல விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க முடிஞ்சது, பல எமோஷன்ஸ் உங்களோட சைட்ஸ்ல இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இந்த ஒரு டைமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நல்ல இன்டர்வியூ. நானும் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அது ஃபார்மேட் ஆஃப் த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ வெரி மச் டு ஆல் த யூடியூப் வியூவர்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச்.